உங்களுக்கு கோயிலில் புளிசோறு உண்டை கட்டி வாங்கி சாப்பிட பிடிக்கும்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சட்டி வச்சு 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 3 ஸ்பூன் வரமல்லி ஆட் பண்ணி லைட்டாக வறுத்துட்டு அதில் வந்து 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் இது நல்லா ஃப்ரை பண்ணோடனே ஒரு நல்ல அரோமா வரும். அப்போ வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை வந்து அதில் போட்டு ஒரு 4-5 வரமிளகாவை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாமல் இப்படி மடக்கி உடைச்சோன்னா தூள் தூளாக உடையணும். அந்த டைமில் வந்து அதை அரைச்சி பொடி பண்ணிக்கோங்க. இப்போது நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு கடலப்பயிர் போட்டு வதக்கிட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 4-5 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வறுத்துட்டு மறைச்சி வச்சுருக்க பவுட்ரு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுட்டு ஒரு பெரிய எலும்பிச்சை சைஸ் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி தண்ணி எடுத்து அதை ஊற்றிடுங்க. நல்லா கொதி வர ஆரம்பித்ததும் ஒரு கை ஃபுல்லாக வந்து வறுத்த வேர்க்கடலை அந்த கடலையை போட்டு நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சதும் துளியோண்டு வெல்லம் இல்லைன்னா துளியோண்டு சர்க்கரை போட்டு வடிச்சு ஆற வச்ச சோத்தில் நல்லா கிளறி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டிங்கன்னா அந்த புளியும் காரமும் அந்த சாதத்தில் நல்லா ஊறிடும். ஹஸ்பண்ட் பசங்க எல்லாமே நல்லா சாப்பிட்டாங்க. எனக்கு லாஸ்ட்டில் மிஞ்சினது என்னவோ சட்டி சோறு மட்டும்தான். நாங்கள் சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஊருக்கு கிளம்பிட்டோம். டாட்டா.